வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நான் வந்து இது மாத பலனை தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுன்றதை பார்த்து யோசித்து தான் ஒரு மாதம் ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் எதுக்குன்னா, நீங்கள் மாத பலனை மட்டுமே பார்த்தா எதுவுமே புரியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், வீடியோட எண்டில் அதை பற்றின டீட்டெயில் கிளாரிட்டி, அது ராசியா லக்னமான்னு டவுட் கேட்குறீங்க, நிறைய டவுட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாமே என் டீம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதை தான் எண்டில் வந்து நான் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் எ வெரி கிளியர் கிளாரிட்டி. ராசி பலன் எப்படி புரிஞ்சிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு நான் கொடுத்துறேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி lifehoroscope.in இது மட்டும் தான் எங்களோட வெப்சைட். அதை மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எந்த இடத்துல எங்களோட ரிஃப்ளெக்ட் ஆனாலோ இல்லை எங்களோட வெப்சைட்டில் வேறு யாராவது தெரிஞ்சாலோ அது நம்மளோட இது அல்ல. தேங்க்யூ. ரிஷப ராசி, ஜூலை 2024 ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை பண்ண போகுது. முதல்ல நம்ம ஆஸ் இட் இஸ் கரியர் எடுத்துப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும், சனி தான் உங்களுடைய யோக காரகன். அவர் இப்போ வக்ரம், ஜூன் 29 வக்ரம் ஆரம்பிச்சிட்டார். சரி, ரிஷபத்துக்கு சனி வக்ரம் அடைகிறது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் கிடையாது. வக்ரம் ஆனாலே வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஓவர் எமோஷன், ஓவர் ஸ்பீடெலாம் ஜாஸ்தி பண்ணிடும். சரி, என்ன பண்ணலாம் அதை தெரிஞ்சிட்டா போதும். ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு ஃபஸ்ட் ஹவுஸில் 13th ஜூலை செவ்வாய் வந்து குருவோட வந்து இணைஞ்சிரும். இப்போ கரியரில் எது இம்பேக்ட் பண்ண போகுது? 11ஆம் இடத்துல உள்ள ராகு, 10ஆம் இடத்துல உள்ள சனி. அதில் சனி வந்து வக்ரம். இந்த வக்ரம் என்ன பண்ணுன்னா, இந்த பாஸ்ட்டை வந்து அப்படியே திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன, முன்னாடி போன வருஷம் இல்லை முன்னாடி இந்த வருஷத்தில் ஜானில் இல்லை லாஸ்ட் இயரில் பண்ண பிளானெல்லாம் திரும்ப ரீவொர்க் பண்ண வைக்கும். அதுதான் வக்ரம். அப்படியே ரிவர்ஸில் போய் திங்க் பண்ணும். பழைய பிளான்லாம் எடுத்து கிளறி அதில் என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி ரீவொர்க் பண்ண வைக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, வேலை வந்து பழைய வேலைக்கே போயிடலாமா, முன்னாடி செஞ்ச ஜாபையை மறுபடியும் பண்ணலாமா அப்படின்னு தோண வைக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்ணோம், அது இப்போ தான் ரிசல்ட் வருது, அதெல்லாம் நடக்க வைக்கிறது தான் இந்த சனி வக்ர காலம். அப்போ கரியரை ஏன் சனியை கனெக்ட் பண்ணால், சனி தான் உங்கள் தொழில் கிரகம். சரி, பொருளாதாரத்துக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹவுஸில் குரு, அதனால் பெரிய ஆதாயங்கள் கிடையாது. பொருளாதார கிரகமான புதன் வந்து உங்களுக்கு மாத தொடக்கத்தில் அவர் கடகத்தில் இருப்பார். 20ஆம் தேதி 19ஆம் தேதி 19th அவர் வந்து மறுபடியும் சிம்மத்துக்கு மூவ் பண்ணிடுவார். ஸோ புதன் வந்து உங்களுக்கு 3rd and 4th. ஸோ பொருளாதாரத்தில் பெரிய கஷ்டங்களோ இல்லை பெரிய நெருக்கடிகள்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய செகண்ட் ஹவுஸில் சுக்கிரன் தான் ஃபில் ஆகுது ஜூலையில், சூரியனும் உள்ளே வரும். அப்போ அதுலேயும் ஒன்றும் நெருக்கடிகள் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் கரியரில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சனி வக்ர காலத்தில் ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு ஒன்று ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம். பர்டிகுலர் ஜூலை மந்தில் ரிஸ்க்குன்னு ஒன்றுமே இல்லை. ரெகுலராக பண்ணுற பிஸ்னஸ், ரெகுலராக பண்ணுற ஜாப், ரெகுலராக இருக்கிற வேலை, இருக்கிற தொழில் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அழகாக ஸ்மூத்தாக பண்ணிகிட்டே இருக்க போனால் தென் ஃபைன், எதுவுமே பெரிய பாதிப்பை கொடுக்கல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது கரியரில். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த 13ஆம் தேதி மார்க் பண்ணலையா, 13th ஜூலை செவ்வாய் வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்துடும். அங்கே வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை செவ்வாய் கொடுக்கும். அப்போ குடும்ப விஷயங்களில் நிறைய மனஸ்தாபங்கள், மன உளைச்சல்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, திடீர்னு கோவத்தில் ஏதாவது கத்துவீங்க, எமோஷ்னலாக கோவத்தில் ஏதாவது திட்டிருப்பீங்க, உங்கள் பார்ட்னர் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். எல்லாமே வந்து சாந்தமாகும். சாந்தமடையக்கூடிய நேரம், சமமான மனநிலைக்கு வரக்கூடிய நேரம். இது வந்து உங்கள் ஃபேமிலி பர்சனலில். திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மன நிறைவான மாதம். நல்ல வரன், நல்ல வாய்ப்பு, நல்ல உறவு, நல்ல வரவு கிடைக்கக்கூடிய மாதம். ஸோ அதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, நீண்ட நாள் பழக்கம், கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒர்க் ஒரு பக்கம் ப்ரெஷராக இருக்குது, கல்யாணம் இன்னும் நடக்கலை, நடக்குமா, சொல்லலாமா, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு குழப்பத்தில் முடிவெடுக்க முடியாமல் தயங்கி முடிவெடுப்பீங்க. பட் ப்ரே காட் அண்ட் டூ, டெஃபினட்டாக அது நல்ல பலனில் கொண்டு போய் முடிக்கும். அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் வந்திருக்கு. அடுத்தது நம்ம எடுக்கிறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்னென்னா,
அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனை பற்றி பார்க்கும்போது நான் சனியை ஏன் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். சனி தான் உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய எதிர்காலம் வந்து சேட்டனை பேஸ் பண்ணி தான். அப்போ அவர் வக்ரமாக இருக்கார். ஸோ எதிர்காலத்துக்காக தான் நீங்கள் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுவீங்க, ஒரு காலேஜை சூஸ் பண்ணுவீங்க, ஒரு ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த சாய்ஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் ஒருவேளை சின்னதாக ஒரு குழப்பமோ ஒரு தயக்கமோ வந்தால் உடனே நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு முடிவெடுங்க. அந்த கல்வித்துறையை சார்ந்த ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது நல்லது. இந்த முறை ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வாங்கலாம், தப்பு இல்லை. அவங்களோட ஒப்பீனியனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரலாம். 2-3 பேர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம். டிசிஷன் இஸ் யார்ஸ். பட் எக்ஸாம் அண்ட் உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி பார்த்தாலும் சூரியனும் புதனும் ஒன்றா தான் இருக்க போகுது. 16th of July சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்துடும். அது இல்லாட்டியும் கவலை இல்லை. சூரியன் மிதனமில் இருக்கும், புதன் கடகத்தில் இருக்கும். கற்பனை வளம் மிக்க புதன், அறிவுத்திறனை கொடுக்கக்கூடிய சூரியன், இரண்டும் கலந்து போகிறதுனால ஒன்றும் வருத்தம் இல்லை. இன்னொன்று நல்ல டிகிரியில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் தான் அது. அதுக்கடுத்து பெண்கள், குடும்ப தலைவிகள், ஹோம் மேக்கர்ஸ். இந்த செவ்வாய் எப்போ டிரான்சிட் நடக்குதோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து குடும்ப பாரங்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் ஹீட்டு, ஓவர் ஒர்க் லோடு, ஓவர் அலைச்சல், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபேமிலி பேர்டன்ஸ் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு உதவி செய்ய யாராவது கிடைப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய சில பேருக்கு உதவியாளர் கிடைப்பாங்க, சில பேருக்கு உதவி செய்ய யாராவது கிடைப்பாங்க. நல்ல நட்பு வளரும். அக்கம் பக்கம் இருக்கிற நண்பர்கள் அல்லது உறவுகள்லாம் கொஞ்சம் இணைஞ்சு வருவாங்க, ஒத்து போய் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் ஜூலை 2024. அதுலேயும் பர்டிகுலராக அந்த 13ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள்லாம் நல்லதாக நடக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு மன நிறைவை கொடுக்கும். நல்ல விஷயமாக பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ஹெல்த், ஆரோக்கியம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம், ஹீட்டு, இல்லைனா சூடுன்னு சொல்கிறோம். சூடுனா தீக்காயங்கள், கரண்ட்டு, தீக்காயங்கள், சில பேர் சமையல் அறையில் வந்து ஏதாவது சின்ன சின்ன தீக்காயங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மைனராக இருக்குது. செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால 13th of July செவ்வாய் நகர்ந்த பிறகு அந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபம் வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக, நல்ல ஒரு ஆர்வமாக, கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு ட்ரான்சிஷன் ஃபேவராக இருக்குது. ஏன்னா காற்று வீட்டான புதனில் வந்து சூரியன் வரும்போது உடம்பை ஃபிட்டாக வைக்கிற எண்ணங்கள் வரும். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லை யோகா பண்ணுறதுக்கோ ஆர்வம் வரும். புதன் கடகத்தில் இருந்தால் ஸ்விம்மிங்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுற மாதிரியான மாதம் இது. அட்லீஸ்ட் ஒரு முயற்சி எடுக்க வைக்கும். இல்லை யாராவது சொல்லுவாங்க, அதுக்கு கம்பெனி கொடுப்பீங்க. நல்லா அது பாசிட்டிவாக இருக்குது. சீனியர்ஸ், இந்த வக்ர காலம் அப்படிங்கிறத நீங்கள் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சீனியர்ஸ்னு வந்துட்டாலும் சனி தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ வக்ர காலம் அப்படிங்கிறத புதிய முயற்சி செய்கிறதுக்கோ இல்லை பொருளாதார முதலீடுகள் ஏதாவது செய்கிறதுக்கோ பிளான் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். மற்றபடி ரெகுலராக எனக்கு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அது நல்லபடியாக போயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு வாய்ப்பு வரும். ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மிதுனமில் இருப்பார். மிதுனமில் வந்து சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 4 in 2nd house. சில பேருக்கு இந்த வீடு விற்று, கார் விற்று, வாகனத்தை விற்று பணம் வந்து புதுசாக ஒன்று வாங்குகிற ஒரு வாய்ப்பு அது சூரியன் கொடுக்கும். அதே மாதிரி புதன் வந்து 3rd ஹவுஸ்லேருந்து 4th ஹவுஸ்க்கு வந்து அது டிரான்சிட் நடக்கும் 19th of July. ஸோ அந்த காலகட்டம் வந்து உங்களுடைய பொருளாதார கிரகம் 4ஆம் இடத்துக்கு போது புதிதாக ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஓவராலாக ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்ல மாதம் தான். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசியுடைய பலன் இதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணுமா, சில பேருக்கு புரியல, ஒரு பெரிய மெசேஜ் வேறு ஷேர் பண்ணியிருந்தீங்க. கோலாலம்பூர்லேருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் படித்தேன். நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? நீங்கள் இந்த டிரான்சிஷன்லாம் விட்டுடுங்க. ஸ்டெப் 1, வாட் இஸ் ஸ்டெப் 1? உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, இதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த மாதம், நீங்கள் பிறந்த வருடம் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொண்டு வந்துடும்.
நீங்கள் பிறந்த நேரம் வந்து உங்கள் லக்னம் என்னன்றதை கணிக்கப்படும். நீங்கள் பிறந்த ஊர் வந்து உங்கள் லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஜெண்டர், இதை பேஸ் பண்ணி தான் ஹாரோஸ்கோப்பே ஜென்ரேட் ஆகுது. அப்போது அந்த ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையும் நான் வந்து ஏன் எடுத்துக்கங்க, ஒரு முறையாவது உங்கள் ஹாரோஸ்கோப்பை லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இப்போ ஒரு பிளட் குரூப்பை பற்றி நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிளட் சாம்பிளை கொடுத்து நீங்கள் என்ன பிளட் குரூப், நீங்கள் ஓ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ பாசிட்டிவா, ஏபியா, இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பா எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவோம். அது லைஃப் ஃபுல்லாக ஒரே பிளட் குரூப் தான் இருக்க போகுது, மாறப்போகிறது இல்லை. சேம் வே நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி வந்து உங்கள் ரத்த அணுக்கள் வந்து ஒரு குரூப்பை சேர்ந்தா இருக்குமோ, அதே மாதிரி உங்கள் சார்ட் அப்படின்னு நேட்டல் சார்ட், பர்த் சார்ட், ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. அதில் வந்து கோள்கள்லாம் நகராது. கோள்கள்லாம் இப்போ தான் நகரும். அது ஜன ஜாதகம்னு ஒன்று ஃபிக்ஸட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸட் ஹாரோஸ்கோப்பை தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ lifehoroscope.in அந்த சர்வீஸை ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? அதுக்கு வந்து ப்ராப்பராக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி, அது ஏன்னா ஒரு ப்ராசஸான ஒர்க். அது உங்கள் டேட்டா வரும், உங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு டேட்டா வரும். அது கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டவுட் வருது. ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், வேறு நட்சத்திரம் வேறு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், இதில் கிளாரிஃபிகேஷன் வரும். அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனோட அது அப்படியே ஜென்ரேட் ஆன பிறகு அதை மெயிலில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக ஃபார்வர்ட் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், 1 or 2 days ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜனன ராசி என்ன, உங்களுடைய ஜனன லக்னம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, நம்ம லைனாக போயிடலாம். அடுத்தது உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வெல் அண்ட் குட். எப்படி பிளானட்டரி பொசிஷனை போய் ரீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்னென்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேட்டல் சார்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் வந்து காமனாக எல்லோரும் ஈஸியாக படிச்சிருவீங்க. உங்களுக்கு வேலை மற்ற லாங்குவேஜில் படிக்க தெரியாதுனாலும் இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லா பிளானட்டோட நேம் தெரியும். MER அப்படின்னா மெர்க்குரி, VEன்னா வீனஸ், வீனஸ்னால் சுக்ரன், மெர்க்குரினா புதன், ஜூபிட்டர்னா குரு, சன்னா அது தெரியும் சூரியன், சாட்னா சாட்டன், ராகுனா ராகு, கேதுனா கேதுன்னு வந்துடும், மூணுனா சந்திரன், மார்ஸ்னா செவ்வாய். ஸோ இந்த நேட்டல் சார்ட்டில் அந்த அந்த அசெண்டன்ட் ஒன்று போட்டிருக்கோம், ASC அசெண்டன்ட்னா ஃபஸ்ட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருக்கோம். தமிழில் லானா முதல் பாவம், அதான் லக்னம்னா உங்களுடைய விதியை கணிக்கக்கூடிய இடம். அந்த 12 கட்டத்தில் எது லாவோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸு, எது அசெண்டன்ட் போடுதோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்தால் நீங்கள் கிளாக் வைஸாக எண்ணணும். கிளாக் வைஸ்னால் வடவோட்டு சுற்று. ஸோ அங்கேருந்து எண்ணும் போது எந்தெந்த ஹவுஸில் உங்கள் பிளானட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு, ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே ஃபில் ஆயிருக்கா, செகண்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, தேர்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதில் யோகஸ்தானங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் வீடியோஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கீ பண்ணாலே, யூடியூப்பில் கீ பண்ணாலே வந்துடும். லேர்ன் ஆஸ்ட்ரோ ராசி சைன் அப்படின்னு போட்டால் எந்த வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோவில் பண்ணிக்கோ. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஸ்டாரு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆகிருக்கு, அது மேஷமில் இருக்கா, ரிஷபமில் இருக்கா, மிதுனமில் இருக்கா. நீங்கள் உங்கள் ராசி எது வேணா இருக்கலாம், பட் பிளானட்ஸ்லாம் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆகிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது, நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன் இல்லையா, இந்த டிரான்ஸ்லேஷன் எந்தெந்த ஹவுஸில் ஒரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இது உங்கள் பர்த் சார்ட் அப்படின்னா, இந்த பர்த் சார்ட்டில் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் எங்கே இருக்கோ அது மேலே இப்போ கரண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படி வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பிளானட் மேலே இன்னொரு பிளானட் வருதா, இல்லை எம்டி ஹவுஸில் போய் ஃபில் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரிடிக்ஷன். அப்படி தான் ப்ரிடிக்ஷன். அது வந்து உடனே ராசிக்கா லக்னத்துக்கா, லக்னம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னம் என்பது உங்கள் விதி. பிறவை ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ஒரு விதி பலனை எடுத்துகிட்டு வரீங்களோ அதன்படியே உங்கள் வாழ்க்கையோட விதிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ராசி என்பது உங்கள் மனம். சில பேருக்கு மனதில் நடக்கிறத செஞ்சுருவாங்க, சில பேர் விதிப்படியே அது போகும், சில பேர் மனதால் அந்த விதியை வெல்ல முயற்சியும் எடுப்பாங்க. அது வந்து மனோகாரக ராசி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை விதி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தான் கம்பேரிஷன். யோகமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, தோஷமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, இப்படி தான் இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ஷனை செல்ஃபாக பார்க்குறது. அப்போ நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷனை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களோட தசா புத்தி என்ன நடக்குது, அந்த தசா புத்தியும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் பின்னாடி பேஜில் வந்துடும். நீங்கள் ஜனனம் எடுக்கிற நட்சத்திரத்துலேருந்து அந்த திசை கால்குலேட் ஆகிடும். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போது கேது திசை,
சப்போஸ் உங்களுக்கு 40 வயசு ஆகுது, அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அந்த திசைக்கு வந்துருவீங்க. நீங்கள் சப்போஸ் திடீர்னு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி திசை, அதுக்கப்புறம் சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை, புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சூரியன் அப்படியே வரிசையாக வரும். அப்படி எந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்கள் வயதுக்கு ஏற்ப மாதிரி அந்த திசைகள் மாறிட்டே வரும். அப்போது நல்ல திசையில் இருக்கிறோமா, எந்த மாதிரி திசையில் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தெளிவாக நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் வந்து இவ்வளோ மேட்ச் ஆகும் அவ்வளோ, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போன மாதம் சொன்னது நடக்கலை, இந்த மாதம் சொன்னது நடக்குமா, 6 மாதமாக இதான் சொல்கிறீங்க, ஏன் நடக்கலை? கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? வெறும் உங்கள் ராசியை மட்டும் பார்த்து நடக்குதா நடக்கலான்னு எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் லக்னம் மட்டும் பார்த்து நடக்குதா எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் பேர்த் சார்ட்டை என்றைக்காவது ரீட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ சொல்கிற இந்த ட்ரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? தசாபுத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஐ எம் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் என்னோடய கிளாரிட்டி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.